வந்து வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வீட்லயே நாங்கள் வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அதான் நீங்க எதுனாலும் சொல்லுங்க, கால் பண்ணுங்க. என்னைக்குனாலும் உங்களுக்காக நான் சேவை செய்யறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கேன். நான் 1 வருஷமா நான் ஒரு 8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். கொரோனா டைம்ல வந்து ஒரு 3 ஊருக்கு கொடுத்தேன். இந்த 56 நகருக்கு காட்டுநகர் பகுதி இது நம்ம லட்சுமபுரம் பகுதி எல்லாருமே வந்து ஒரு 15 அரிசி அந்த மாதிரி நிறைய பிரைடலுக்கு வெளியில போறாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆக்டிவான ஒர்க் இது. ஒரு ஃபேஷியல் அப்படின்னு உள்ள வந்தாங்கன்னா ஒரு 1000 rupees நம்ம பார்த்துடலாம். ஒரு ஐப்ரோல இன்னைக்கு 50 ரூபாய். வெறும் ஐப்ரோ மட்டும் தான் பண்றாங்க வந்தவங்க. வீட்டோடயே இருந்துட்டு வெளியில ஒரு போர்டு இருக்கு. நான் கேட்கும்போது என்னம்மா ஏதாவது வருமானம் இருக்கான்னு கேட்டா இதை வச்சுதான் சாப்பிடுறோம் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல கைத்தொழில். அப்புறம் ஆரி ஒர்க்கும் ஆர்த்தி வந்து நிறைய பணம் கொடுத்துதான் இது பண்ணாங்க. ஸ்கின்க்கு மட்டுமே 1.5 லட்ச ரூபாய்க்கு படிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து பிறருக்கு ஆர்த்தி பொறுத்தவரை புவர் தான். பெருசா ஹை லெவல் கிடையாது, வசதி கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்குமே 3 கிளாஸ் தான் நிறையவே 75% ஆர்த்தி பண்றாங்க. எனக்கே வியப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு அது அண்ணன் பொண்ணு. எனக்கு சின்னதுல இருந்தே வந்தது இந்த தர்ம குணம். நானும் இதே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷனே எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 25 இயரா பண்றதால எனக்கு டாக்டரேட் ஜெர்மனிலே கொடுத்தாங்க. என்னை வந்து ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்லயும் அன்னை தெரசாலையும் மாநில துணைத்தலை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்லயும் தூக்குவாங்க, நீங்க எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னோட சேவைகள் என்னைக்குமே இருக்கும். அதே நேரத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி, அருள் தம்பி எனக்கு கிடைச்சிருக்காங்க. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவான பர்சன் அது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. செகண்ட் வந்துட்டு தர்மம் பண்றது நம்மகிட்ட இருக்கு. 100% வந்துட்டு 2025 வந்து அவர் இழக்கிறாரு. அது என் கண்ணு எதிர்க்க தெரியுது. அந்த தர்மம் குணம் உள்ளவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இடம் கேட்டிருக்கேன் சில பேருக்கு. இல்லன்னே சொல்லல, ஆதார் வாங்கிட்டு நான் பண்ணி தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் கார்னோடையில ஒரு லேஅவுட் போடுறாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு லேஅவுட் அந்த ஸ்கெட்ச் கொடுத்துட்றாங்க. நீங்க ஆளுங்க பார்த்து சேல்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நிறைய தர்மம் பண்றதுல உங்களுக்கு பணம் தேவைப்படும். இதுல இருக்கிற இன்கம் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா. வருமானம் அப்புறம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா கொடுக்கறது. இப்ப பொங்கல்ல இருந்து ஒரு 5 நாள் 6 நாளே இவங்க எல்லாருக்குமே தெரியும் 120 மூட்டை அரிசி கொடுத்துருக்கேன் நானு. அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது டோனர்ஸ் கிடையாது. மெயின் வந்து டோனர்ஸ் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா நல்லபடியா ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்துட்டு நான் போய் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்களா வந்திருக்கீங்க என் மூலியமா யார்கிட்ட சொல்லி விட்டாங்க. நீ அவங்களுக்கு என்ன போற அவங்கள அமுச்சு விட்டாங்கன்னு சொல்றாங்க. அது 1-2 பேர்கிட்ட கேட்டே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்கறதே கிடையாது. ஆனா வரதை மட்டும் ஏத்துக்கிறது. மீதி என்னோட ஹெல்ப்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸை வந்து நீங்க வாரம் கரெக்டா வந்து இதை கத்துக்குங்க. உண்மையிலே வீட்டுல இருந்துட்டே 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். அடுத்து இது பெரிய அப்படியே லிங்க் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு 5000 10,000 கஸ்டமர், நம்மளுக்கு தொழில் கம்மியா தெரிஞ்சிருந்தா இந்த அக்காவை கூப்பிட்டு இதுல இருக்கிற வருமானத்தை நீங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க ஓனர் எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்க பாதி காசு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இதுல ஒரு லிங்க் இருக்கு. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கு கைத்தொழில. அதை நல்லபடியா கத்துக்குங்க. சர்டிபிகேட்ஸும் கொடுக்குறோம், டிப்ளமோ கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்க நல்லபடியா பண்ணுங்க. அந்த டிப்ளமாவை வச்சு நீங்க ஒரு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல லோனும் கிடைக்குது உங்களுக்கு. அதால உங்களுக்கு எடுத்த சர்டிபிகேட் இந்த டிப்ளமா கொடுத்தாவே லோன் கிடைக்குது. லோன் வச்சு ஒரு கடை திறந்துக்கலாம், பார்லர் திறந்துக்கலாம். இன்னைக்கு அதை விட எனக்கு ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதன் நான் பார்த்ததே கிடையாது. உண்மையா ப்ராமிஸா சொல்றேன். நானும் வந்து காங்கிரஸ்ல வந்துட்டு சோனியாமா கூட ராஜி கூட நின்ற ஒரு ஆளு விஜயராணி கூட தான் இருப்பேன். நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில. ஆனா நம்ம ஸ்டேஷன்லயே எவ்வளோ சாரு மேடம்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கமிஷன் ஆஃபீஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு வரலுமே இன்னைக்கு காலைல கூட என் மேடம் எல்லாம் பேசிக்கலாம். எங்க வீட்டுக்கு வரேன்னு இருந்தாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால வர முடியல. அவங்க அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தா கூட அவங்களுக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கூப்பிட்ட இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலைன்னு. நிறைய பேர் கூட்டம் கூட்டி இருக்கும்போது கூட அவங்கெல்லாம் வர முடியலன்ற சூழ்நிலை. நான் அழுதுருக்கேன், அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா
சாரை பொறுத்தவரையிலும் மனசை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வரணுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அன்னைக்கு கொடியேறினதுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி, யாருமே அந்த மாதிரி நான் ஒரு மனிதனை பார்க்கல. அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, நீங்க சொல்லுங்க நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா சார் வெயிட் பண்ணாரு, நான் கண்ணெதிர பார்த்தேன். இன்னைக்கு சத்தியமா அவர் வரமாட்டாருன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு இவர் தான் ஹீரோ. அந்த மாதிரி அப்ப அந்த கருணை உள்ளத்துல நம்ம ஒரு வாழும் கடவுள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம அவங்க எல்லாம் இறைவன் வந்து நம்மளுக்கு கண்ணுல காட்டியிருக்காரு. அருள் தம்பி, சாரு, ஆர்த்தினா இன்கம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஏதாவது தர்மம் பண்ணணும்னு நினைக்குது. அது யாருக்காவது பணமா கொடுக்கவோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அதெல்லாம் முடியல. கணக்கு தெரிந்தத வெளியே கொடுக்குது. அதே மாதிரி வருஷ ஃபீஸ் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு எங்க டீம்ல நாங்க கட்டுறோம். நான் ஆர்த்தியை வச்சு அம்மா இவங்களை போய் என்னன்னு பாரு அப்படின்னு போது இன்கம் வந்து எத்தனையோ பிள்ளைங்க எங்க மூலியமா படிச்சுட்டு யூபிஎம் காம்படிஷன் மூலியமா படிச்சுட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்கள்ல கூட காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ் போனா ப்ரீ காலேஜ் சேர்க்கறதுக்கு 13 சீட்டு குருஜிக்கு இருக்கு. யூபிஎஸ்சி இந்த கோயம்புத்தூர்ல 3 சீட்டு நம்மளுக்கு தருவாங்க. இந்த 3 சீட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னை பார்க்கணும்னா அருமையில பார்த்தா போதும், அருள் தம்பியை பார்த்தா போதும். என்ன உதவி எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். மெடிசன் கூட நாங்க இப்ப கூட நேற்று மெடிசன் வந்து 3 மெடிசன்ஸ் கொடுத்தோம். வாங்கிக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் அவங்க கேன்சர் பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட் இப்படி உள்ளவங்களுக்கு மெடிசன் கூட வீடு வந்து சேரும். ரேபிட்டோல போட்டு உங்களுக்கு வீடு வந்து சேருது. அந்த ஹெல்ப்லாம் நாங்க பண்றோம். உண்மையிலே அவங்க வறுமை கொண்டுள்ள இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா கேளுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளியின் மனதின் குரல் அறக்கட்டளை சார்பாக நடைபெற இந்த இலவச பயிற்சி வகுப்பு. இந்த மாற்றுத்திறனாளி மனதின் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கும் நமது எஸ் அருள் அவர்கள் மற்றும் இந்த அறக்கட்டளைக்கு இப்போ நடக்கூடிய இந்த கிளாஸ்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய திருமதி ஆர்த்தி மற்றும் டாக்டர் பிஜிஎம் நிர்மலா, மகளிர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர், மற்றும் இந்த மாற்றுத்திறனாளியின் மனதின் அறக்கட்டளையில் வந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் பொருளாதார இருக்கும் நம்ம திருமதி அலமேலு மேடம் மற்றும் ஏனைய இந்த அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இதில் கலந்து கொண்டு பங்கு பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தார், கல்லூரி பள்ளி மாணவ செல்வங்கள், இப்படி அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த முன்னெடுப்பை எடுத்து தொடங்கினாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய படிக்கிற குழந்தைகள், அடுத்து அவங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர், இப்படி எல்லா வகையிலையும் பயன்பெறும் வகையில் ஒரு முன்னெடுப்பாக தான் இப்போ இந்த பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா எல்லாரும் இப்போ சொன்னாங்க, ப்ரொஃபஷனல் ரீதியாக ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் மட்டும் வந்து செஞ்சுட்டு தொழில் முடிஞ்சோன்னா போயிடுவாங்க. அதில் அந்த ப்ரொஃபஷனல் மட்டும் தான் வேலையை மட்டும்தான் அதில் காட்டுவாங்க, மற்றபடி இருக்காது. ஒரு ஒர்க்குனா அந்த ஒர்க்கை டெடிக்கேட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு கொடுத்த ஒர்க்கு தான் 1லேருந்து 100 வரைக்கும் கரெக்டாக நான் அடுக்கணும் அப்படின்னா அந்த 1லேருந்து அந்த மெட்டீரியல் அடிக்கிட்டு போயிடணும். அதான் ப்ரொஃபஷனல். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சேவை மனப்பான்மையோட. உங்களுக்கு இப்போ அருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் கொடுத்து, பொருளாதார தேவைகளை கொடுத்து, அடுத்து பிள்ளைகள் படிக்குது அதுக்கு கல்லூரிக்கு படிப்பு செலவுக்கு, இப்போ லேப்டாப் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்காப்புல, அவர் தேவை ப்ரொஃபஷனல் ரீதியாக படிப்புக்கு ஒரு லேப்டாப் தேவை. இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃப்ரமாக இருந்தாலும் அது ஒரு சேவை மனப்பான்மை. இந்த குழந்தைங்களுக்கு பண்ணணும், நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, இதில் இது மூலிமா நம்மளை சார்ந்தவங்க வந்து கண்டிப்பாக அதில் பயன்பெறணும். இதை வந்து நல்ல வழியில் அவங்க வந்து முன்னேறதுக்கான ஒரு சேவை மனப்பான்மை இருக்குது. அதேமாதிரி மேடம் ஆர்த்தி மேடமும் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டன்லாம் போய் கிளாஸ் எடுப்போம். புழல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எடுக்கலாம். பட் அந்த மனப்பான்மை வேணும், அவங்க நேசிக்கணும். அந்த அந்த எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து இந்த ப்ரொஃபஷனலுக்காக ஃபீஸ் கட்டி இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக வந்தவங்க கிடையாது. எல்லாமே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக வந்த இடம். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சேவை மனப்பான்மை, அவங்க ஆத்மாவோட நம்ம போயிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு
அது அவங்களோட வழிவேலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த இதை அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் உங்க கூட நிற்கக்கூடிய இந்த ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அதனால் இது உண்மையிலுமே அவங்கள இந்த அருள், ஆர்த்தி, நம்ம பிஜிஎம் நிர்மலா மேடம், இவங்க எல்லாத்தையுமே, ஆலமேல் மேடம் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கு என்னுடைய மனதார நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் நான் மீண்டும் இதில் வந்து கலந்துக்கிறதுக்கான என்னுடைய தூண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ப்ரொஃபஷனல் ரீதியாக போயிட்டு ஹவர்ஸ் கணக்கில் இந்த இடத்துல பேசுகிறதுக்கோ இல்லை வேறு மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுக்கோ கிடையாது. இதில் நிறைய வாழ்க்கை இருக்குது. இது உள்ள குழந்தைகளோட வாழ்க்கை, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பு இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுடைய சப்போர்ட்டிங் இருந்தால் அந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஃபேமிலி மேனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வரோம். நம்ம ஒரு இன்ஸ்பெக்டரு, நம்ம இந்த கௌரவம், இந்த பதவி அப்படின்றதுக்காக கட்டாயம் வர கிடையாது. அந்த மாதிரியோட மாதிரி தான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். இதில் நிறைய வாழ்வியல் இதில் உள்ள இருக்குது, நிறைய அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை அதில் இருக்குது. கண்டிப்பாக அதில் நம்மளுடைய பங்கு நம்ம அதில் என்ன மேக்ஸிமம் நம்மளால முடியுதோ அதை நம்மளுடைய ப்ரெசன்ஸை கண்டிப்பாக அவங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் பால் தான் அதில் மீண்டும் வந்துட்டு இருக்கோம். மேலும் அந்த இதில் வந்து நீங்கள் சேவை மனப்பான்மையோடு நம்ம கொடுக்கறதுனால இதில் கற்றுக்கிறவங்களும் வந்து இதை ரொம்ப டீப்பாக நம்ம இந்த ஒர்க்கை வந்து உடனே நம்மளுக்கு இதில் வந்து இரட்டிப்பான ஒரு பண வசூல் இதில் நம்மளுக்கு நிறைய லாப நோக்கில் வருமா அப்படின்றது கொஞ்சம் காலங்கள் கழிந்த பின்னாடி தான் வரும். அதனால் இதை நம்ம வந்து முழுசாக கற்றுக்கிட்டு இதை கன்டினியூ பண்ணணும். கடின உழைப்பு, விடாமுயற்சி. கொஞ்ச நாளைக்கு என்னடா சம்பளம் இதை விட்டால் வேற ஒன்று செஞ்சால் கூட சம்பளம் அதிகமாக வருமே அப்படின்ற மனநிலையெல்லாம் நம்மளுக்கு வரும். பட் இருந்தாலும் இதை நம்ம கன்டினியூ பண்ணி இதில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக டெடிக்கேட்டாக நம்ம இதில் சாதிச்சு காமிக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்க இதே சாட்சி. கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்து இந்த கலைகள்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாராக இருக்காங்க. இதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களை வாழ்வியலுக்கு இது உதவும் அப்படின்ற உங்கள்கிட்ட தெரியப்படுத்தி, மேலும் இந்த பயிற்சி மூலமாக உங்கள் குடும்பமும் இதில் பயிற்சி பெறக்கூடிய உங்களோட குடும்பத்தாரும் மேலும் பயன்பெறணும். இந்த அறக்கட்டளையும் இது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேடம் தொழில கற்றுக் கொடுக்குற மேடம் அவங்க தான். பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வைங்க அந்த குழந்தைங்க. ஆமாம், உங்கள் தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் தம்பி பிள்ளைங்க. ஆமாம், ஓகே. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப படிப்பு நம்மளுக்கு முக்கியமானது. அதான் உங்கள் பிள்ளைகள் நம்ம நினைக்கலாம் பெரியவங்க நம்ம வயசாகிடுச்சு நம்ம படித்தா நம்ம நம்ம பரவாயில்ல, நம்ம அதில் தோற்றுருக்கணும். அந்த படிப்பு இல்லை, எஜுகேஷன் இல்லை, நம்ம தலைமுறையை தோற்க விடக்கூடாது. நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக பாருங்க, பெரிய பெரிய கோடிச்சனவங்க பிள்ளைகளுக்கு தான் அறிவு எல்லாமே இருக்கணும் கிடையாது. அது நம்ம எப்படி ஒரு நிலமாக தான் அதை நம்ம எப்படி போகணும், அதை எப்படி நேசிக்கணும், டெய்லி வயக்காட்ட பார்க்கணும், டெய்லி உழணும், கண்டிப்பாக அந்த வேலையை களைகள் எடுக்கணும், தண்ணி கரெக்டாக பாய்ச்சணும், தண்ணி நம்ம கரெக்டாக உடலாம் பாய்ச்சணும். இப்படி வேலைகளை டெய்லி செஞ்சுருந்தோம் ஒரு நாள் நல்லா நடுவில் வந்து எலிகள் தொழிலாக இருக்கும் அந்த மகசூலை கெடுக்கிறதுக்கு. ஸோ அதுகளை வராமல் பார்த்துக்கணும். இப்படி கடினமான ஒரு உழைப்பு எந்த ஒரு ஒர்க்கும் இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் மகசூல் கண்டிப்பாக நல்ல மகசூலை கொடுக்கும், கண்டிப்பாக அது பயன்பெறும். அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் அப்படிதான். அதனால நம்ம குழந்தைங்கள நம்மளால முடியாது, எங்கே நம்ம ஏழையாக பிறந்துட்டுப்பேன், படிப்புலாம் எங்கே போகிறது அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா உங்களுடைய கல்வி மூலமாக எல்லாத்தையும் உடைச்சி அந்த குழந்தை அந்த இடத்துல போய் உள்ள உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால படிப்பை வெட்டுறாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. படிப்பு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நம்ம
தலைமுறை மாற்றத்தை உண்டாக்குறது, நம்ம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி வந்து தொழில் கற்றுக்கிட்டு தொழில் மூலயமா வருமானத்தை ஈட்டுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரே நோக்கம் நம்மளோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம வேணால் இந்த வேலையை செய்யலாம். நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்கார அளவுக்கு நம்ம நாடு வந்து. ஆமாம், ஏன்னா கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் மிகப்பெரிய இடத்துக்கு போகுன்றது கிடையாது. நம்மளே கண்ணில் பார்க்குறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். டிவியில் பார்க்குறோம், இந்த மாதிரி ஆட்டோ டிரைவரோட பிள்ளை டாக்டராக வந்துருக்குது, கூலி வேலை செய்கிற ஒரு பரோட்டா கடை மாஸ்டர் பிள்ளை ஐஏஎஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அப்போ அவர் வந்து போய் அமெரிக்காவில் படிக்க வச்சாரா? கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. அதை கரெக்டாக அவர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார். தான் பரோட்டா சுட்டாலும், தான் கஷ்டத்தில் அனலில் கிடந்தாலும் தன்னுடைய குழந்தைய படிக்க சொல்லி அதை டெய்லி அவர் ஃபாலோ பண்ணுவார். காலைல 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவார், படின்னு சொல்லுவார். அவர் நிறையா அதுக்காக அர்ப்பணிச்சிருப்பார் அந்த குழந்தைகளுக்கு. அதனால தான் அதனுடைய ரிசல்ட்டு வந்து ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் சும்மா சாதாரணமாக வந்துடுறது கிடையாது. அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லா அறிவும் இருக்குது, முடியாத ஒன்றும் கிடையாது. படிக்க வைக்கிற ஒரு தூண்டுதலாக இருந்தாலே போதுமானது. உன்னால் முடியும் தம்பி, காலையில் நம்ம எந்திரிச்சு வேலைக்கு போகிற நேரத்தில் தம்பி எதிர்ப்பா படிப்பா, அம்மா அந்த வேலைக்கு போய்ட்டு வரேன், உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலே போதுமானது. நம்பிக்கை உங்கள் குழந்தைய பெரிய ஆளாக இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு எதில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம்மளை கண்டிப்பாக கைவிடாது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் நீங்கள் எந்த தொழிலையுமே அது அப்படி கிடையாது, இது ஒரே நாளில் நம்மளுக்கு அப்படி வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினச்சி எதையுமே நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வரக்குள்ள ஒரு நாள் வாய்ப்புக்காக இருக்கும். அன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பண்ணி அதில் ஜெயிச்சு காமிப்போம். ஸோ இதான் லைஃப். கண்டிப்பாக இதில் இருக்கவங்க நீங்கள் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பு செய்ய உங்களுக்கு முடியாது இல்லை. நீங்கள் உங்களால் முடியலனாலும் இது அப்படியே கடத்தணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். நம்மளுக்கு இந்த வேலைன்னா அடுத்த தலைமுறைக்கு படிப்பு, அந்த படிப்பு மூலிமா அவங்களுக்கு அதை சொல்லி அவங்கள அதை ஜெயிக்க வைக்கணும். ஏதோ ஒரு வகையில் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம்மளை உச்சத்தில் வச்சு அழகு பார்க்காம விடாது. அதை நம்புங்க. அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்வியலே அதான் கடின உழைப்பு விடாமுயற்சி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை வீட்டு ஓகே சாப்பிடுங்க. எல்லாம் பிடிக்கல, எல்லாமே பிடிக்க மாட்டான். எல்லாமே பிடிக்கும், அது பிடிச்சி அதே பிடி. ஓகே ஓகே வாங்க சார், போட்டுங்களா? வாங்க போட்டுங்க, வாங்க நீங்க. ட்ரைனிங் மாடாங்க அவங்களுக்கு வழி விடுங்க. ஓகே தேங்க்யூ. நீ வளர்ற பையன், நீ போப்பா, நீ வளர்ற பையன். பயிற்சியாளர் ட்ரெயினர் நீங்க 2 பேரும் பிடிச்சவங்களா? 2 பேரும் பிடிக்கும். 2 பேரும் பிடிக்கும். வெரி குட். இல்ல லாங் லேட் மொத்தமா இங்க பாருங்க.